ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பெர்த்தில் முதல் டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்தியா ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் மோதுறாங்க. 500 வருட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு தெறிக்க விட்டுருக்காங்க டீம் இந்தியா. கர்மா இஸ் பூமரிங், இந்த ஒரு வார்த்தையில் இந்த முதல் டெஸ்ட் முதல் நாளை வந்துட்டு முடிச்சிடலாங்க. இந்த மேட்ச் நீங்கள் கன்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதற்குண்டான வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அந்த கர்மா இஸ் பூமரிங், KL ராகுலை வந்துட்டு ஏமாற்றி அவுட் பண்ணாங்க. அதற்கு கர்மா எதிர்வினை ஆற்றி விட்டது என்றே சொல்லலாங்க. ஓகே, இந்தியா வந்துட்டு 156 சோழி முடிஞ்சது. ஆடுகளம் ரொம்ப கிரிட்டிக்கல். சீமர்ஸ் வந்துட்டு பந்து போட்டாலே டப்பு டப்பு டிப்பு டிப்பு டுப்பு டுப்புன்னு விக்கெட் விழுக அண்ட் இந்திய பேட்ஸ்மேன்களால் நிற்கவே முடியலைங்க. வர்றாங்க போகிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பேர் நல்லவங்க இருக்கீங்கடான்னு சொல்லிட்டு வடிவேலு செயினை போடுவார் பார்த்தீங்களா. பட் அந்த மாதிரி ரிஷப் பண்டும் அண்டு நிதிஷ் ரெட்டி கிரேட் ஒண்டர்ஃபுல்லுங்க. அதாவது வேற லெவலுங்க, செம்மையாக ப்ளே பண்ணுறாருங்க. ஆஸ்திரேலியா மண்ணில் விறுவிறுன்னு 8 விக்கெட் 7 விக்கெட் விழுகுது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி விளையாண்டார். அண்டர் ப்ரெஷரை செம்மையாக ஹேண்டில் பண்ணுறாருங்க. கம்போஸாக ஹேண்டில் பண்ணுறாரு என்றே சொல்லலாம். ஒரு 41 ரன் அவர் அடிக்கலைன்னு வைங்களேன், இந்தியா 100 ரன்னுக்கு சோழி முடிஞ்சு. ரிஷப் பண்ட் சொல்லவே தேவையில்ல. ஆஸ்திரேலியா மண்ணில் தான் அவர் இந்திய மண் மாதிரி ப்ளே பண்ணுவார். அவரும் ஒரு 38, இவர் 41 அடிக்க டெய்லண்டர் பேட்ஸ்மேனை வச்சே சமாளிச்சிட்டாரு. மற்ற பேட்டர்கள்லாம் எதுக்கு வந்தாங்க போனாங்கன்னு தெரியல. மின்னல் வேத்தில் மின்னல் வந்துட்டு போனானுங்க. ஓகே, 156க்கு சோழி முடிஞ்சு முதல் இன்னிங்ஸில். அவ்வளோதான். அதாவது என்னடா இப்படி ஆகி போச்சே, 150 ரன்லாம் கவாஜாவே அடிச்சு போடுவானே அப்படின்னு தான் இந்திய பவுலர்ஸ் மைண்ட் செட் இருந்ததுங்க. ஆனால் இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு அப்படியே சிறையில் லாக் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம். 67க்கு 7 என்னமா பந்து போடுறாங்க இந்த சிராஜ் பும்ரா 4 விக்கெட். அந்த கேப்டன் வந்தவனும் ஒரு பவர் வருது பாருங்க. அவர் கையே தண்டாயுத மாதிரி வீசினாரு அண்டு நுறுங்கிட்டாங்க, அக்குச்சுக்கா நுறுங்கிட்டாங்க என்றே சொல்லலாம். ஒரு டபுள் டிஜிட் அடிக்கலைங்க. 1 2 3 4 5 6 7 8 ஃபோன் நம்பர் தான் விக்கெட்டு. பெரிய மலமுழுங்கியில் முதன்முறையாக பெர்த்தில், அதாவது 500 வருட ஹிஸ்ட்ரியில். அது என்ன ப்ரோ 500 வருட ஹிஸ்ட்ரின்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கெட் ஆரம்பித்து 500 வருடங்கள் ஆகிவிட்டது. ஓகேவா. இந்த நிலையில் பெர்த்தில் அவங்க சொந்த மண்ணில் 67 ரனில் எந்த ஒரு டீமையும் சுருட்டினது கிடையாதுங்க. எந்த ஒரு டீமும் ஆஸ்திரேலியாவை சுருட்டினது கிடையாது. பட் முதன்முறையாக 67க்கு 7 விக்கெட் எடுத்து இந்தியா மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை தெரிக்க விட்டுருக்காங்க. அவ்வளோதான். அதாவது முடிஞ்சுன்னு வைங்களா, அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியா மைண்ட் செட்டு. இந்த மாதிரி பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை அவங்க யாருமே எதிர்பார்க்கலைங்க. ஆஸ்திரேலியா சீமர்ஸுக்கு மேலே சீட்டா வேகத்தில் பந்து வீசினாங்க என்றே சொல்லலாம். சீட்டானா சரித்தா அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதாவது அவ்வளோதாங்க. எல்லா பேட்ஸ்மேனுமே அவுட்டு, டம்முன்னு அவுட்டு. இப்போ அலெக்ஸ் கேரி நிற்கிறாரு அண்டு டெய்லண்டர் பேட்ஸ்மேன் நிற்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனால் 2 நாள் சீமர்ஸ் செம்மையாக எடுபடுமாமா. அதுவும் நாளைக்கு லஞ்சு பிரேக்கு முன்னாடி வர செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுமாமா. அதனால் வந்துட்டு சீமர்ஸ் கிழிச்சு எடுத்துருவாங்கன்னு வைங்களேன், பொழந்து விட்டுருவாங்க. இந்தியா ஏறத்தாழ இங்கே வந்துட்டு ஒரு 60 ரன் லீட் இருந்தாலே ஜெயிச்சிருவாங்களாமா. பட் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக, அதாவது 2 சீரீஸ் ஆஸ்திரேலியா முன்ன போய் இந்தியா வின் பண்ணி மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. 3வது முறையாகவும் வின் பண்ணாங்கன்னா ஹாட்ரிக்குங்க. அண்டு இந்த டைம் வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வந்துட்டு ஜில்லுன்னு 3வது முறையாக போயிடலாம். பட் அதற்கு பும்ரா அந்த ஃபாஸ்ட் சீமர்ஸ் வந்துட்டு இவங்க சீமர்ஸா இல்லை சீட்டாவா என்னம்மா வேட்டையானாங்க அப்பா. 150 160 155 152 ஸ்விங்கு, அங்கிட்டு பவுன்சரு விர்ரு அப்பா, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அந்த மாதிரி தான் விபரிக்க தோணுது. பிரிச்சுட்டாங்க, புழிஞ்சு எடுத்துட்டாங்க, அப்பளம் மாதிரி அடிச்சு நுறுக்கிட்டாங்க என்றே சொல்லலாம். இந்திய சீமர்ஸ் வெறித்தனமாக இறங்கியிருக்காங்க. அண்டு வெறித்தனமாக ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை அவங்க மண்ணில் செஞ்சு விட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெஸ்ஸிங் ரூம் இன்னைக்கு போனாங்க 2 பேர், அலெக்ஸ் கேரியும். அண்ட் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஏன்னா அந்த பயிலுக்கு நம்மலாம் டீ தான் குடிப்போம், ஆனால் அவனுங்க வந்துட்டு பீர் அடிப்பானுங்க. ஒவ்வொரு ஃபேன்ஸும் காரி துப்புனா என்றே சொல்லாங்க ஆஸ்திரேலியா பிளேயர்களை. அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருத்த அவமானம் என்றே சொல்லலாம். அதாவது நாளைக்கு 2வது டே இந்தியா எவ்வளோ ரன்குள்ளே ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ 7க்கு 67 பேருக்கு ஒரு 100 ரன்னுக்குள்ளே சுருட்டி போடுவாங்களா? உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க.